வணக்கம். வெல்கம் டு கிச்சன். ஹாய்டா, எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து தீபாவளி ஸ்பெஷல்னு சொல்லலாம். என்னால் தீபாவளி அன்றைக்கி என்னால் அப்லோட் பண்ண முடியாது, பிகாஸ் ஃபுல்லாக வெடி சத்தமாக இருக்கும். அதனால தான் முன்னாடி அப்லோட் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் இது வந்து நம்ம டேக்குக்கூடிய எஃப்எஃப் தான்டா. ஓகே, இது வில்லேஜ் சைடில் இருக்க மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி போகுதுன்னு எனக்கே தெரில. நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓகேடா, இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம டிவி தாண்டா காட்டுறாங்க. அவர் அழகாக க்யூட்டாக அவருடைய காலேஜ்க்கெலாம் கிளம்பி கீழே டைனிங் ஹாலுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு சொல்லிட்டு கீழே அவங்க அம்மா வந்து ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க. இப்போது நம்ம டீவை கீழே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு சாப்பாடெலாம் போட்டுட்ருக்கா. இப்போ நம்ம டீ அப்படியே அமைதியாக சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போது டக்குன்னு நம்ம டீயோடைய அம்மா தான், டீ என்னங்கம்மா? டேய், பாட்டி இன்றைக்கி கால் பண்ணாங்க காலையிலேயேவா? என்ன சீக்கிரமாக பண்ணியிருக்காங்க? என்னாச்சு? டே பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாதுடா. ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னாச்சு? இல்லை, உனக்கு தான் தீபாவளி டேஸ் ஆரம்பிக்க போதில்ல, ஹாலிடேஸு. நீ என்ன பண்ணுற? அந்த ஹாலிடேஸில் மட்டும் கொஞ்சம் போயிட்டு பாட்டி கூட இருந்துட்டு வரியா? அம்மா, நான் ஜிமின் கூட பிளான் போட்டு வச்சுருக்கேன் வெளியே போகலான்ட்டு. டே ப்ளீஸ்டா, நான் ஜிமின்ட்ட சொல்கிறேன், அவன் புரிஞ்சுப்பான். நீ பாட்டி கூட போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியா? பாட்டி காலையிலே ஃபோன் பண்ணி டிவி அனுப்பிவிட, அவனை பார்க்கணும் போல் இருக்குன்னு கேட்டாங்க. ஆசையாக கேட்டாங்க. பாவம்லாம் பாட்டி. போயிட்டு வரையாடா டேக்கண்ணா ப்ளீஸ்? சரிம்மா போகிறேன். சரிடா. அம்மா, பாட்டி எங்கே இருக்காங்க? பாட்டி அத்தை வீட்டில் தான் இருக்காங்க. ஆமாம், அத்தை வீட்டில் தான் இருக்காங்க. அத்தை வீட்லையா? அத்தை வீட்டிலன்னா அம்மா, ஜங்குக்கு எங்கே? ஜங்குக்கா? அவன் வேலை விஷயமா வெளியே இருப்பான். ஓ ஆமாம்ல, அவர் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்காரா? ஆமாம், வேலைக்கு போயிட்டுருக்காரு. மேபி தீபாவளி லீவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, தெரியல. அதை பற்றிலாம் அம்மா எதுவும் கேட்கல பாட்டிக்கிட்ட. நீ உனக்கு லீவ் எப்போதுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கொஞ்சம் கேட்டுட்டு வரியா காலேஜில்? அம்மா, எனக்கு நாளையிலேருந்து லீவ் ஸ்டார்ட் ஆகுதுமா, அதை சொல்லலான்னு தான் நான் இப்போ வந்தனே. அதை வச்சுட்டு சாப்பாடெலாம் போட்டு என் மைண்டே மாற்றிட்டீங்க. அப்படியா? அப்போ இன்றைக்கி நைட்டே கிளம்புறியா? அம்மா, என்னங்கம்மா இப்படி துரத்தி விட்றீங்க? வேணும்னா நாளைக்கு காலையில் கூட கிளம்புறேன், ஆனால் நைட்டெல்லாம் ஓவரு. நாளைக்கு காலைல கிளம்புறியா? சரி, நான் அப்பாட்ட இதை பற்றி சொல்லிடுறேன். அம்மா இருங்க ஒரு நிமிஷம், நான் மட்டும்தான் போகணுமா? வேறு யாருமே வர மாட்டிங்களா 2 பேரில்? ஆஹாண்டா, நாங்கள் 2 பேருமே வர முடியாது. 2 பேருக்கும் நல்ல வேலை இருக்குது. ப்ளீஸ், நிறைய வேலை இருக்குடா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். நீ மட்டும் தனியாக போயிட்டு வந்துடு. அம்மா ப்ளீஸ் தாக்கண்ணா, ப்ளீஸ் அம்மாக்காக. சரி போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாருடா. இப்போ காலேஜுக்கு போகிறாரு. காலேஜில் நம்ம ஜிமினவனையும் மீட் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக அவர் கூட பேசிட்டு ஜாலியாக இருக்கார். இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆக ஈவினிங் ஆகிடுது. இப்போ ஈவினிங் நம்ம டிவியும் ஜிமினை தான் காட்டுறாங்க. 2 பேருமே காலேஜ் முடிஞ்சு நடந்து வந்துட்டுருக்காங்க வீட்டுக்கு. இப்போ நம்ம தான், டே ஜிமினை, என்னடா? டே, என்னால் லீவில் உன் கூட வெளியே வர முடியாது. ஏன், என்னாச்சு? டே இதோ பாரு, இப்படிலாம் பேசாத. நான் நிறைய பிளான் போட்டு வச்சுருக்கேன். நீ என்ன பிளான் போட்டாலும் நடக்காதுடா. ஏன்டா, என்னாச்சு? இல்லை, அம்மா இன்னைக்கு காலையில் பாட்டிக்கிட்ட பேசியிருக்காங்க. பாட்டிக்கு என்னை பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னாங்களாம். அதனால் நான் நாளைக்கே ஊருக்கு கிளம்புறேன்டா. நாளைக்கே வா? ஆமாம், அம்மாட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன், ஆனால் அம்மா விடவே இல்லை தெரியுமா? சரி, அப்போது வேறு வழி இல்லை, நான் யூங்கி கூட போய்க்கிறேன். நான் போகிறேன். எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? சத்தியமாக இல்லை மச்சான். நீ போயிட்டு ஜாலியாக பாட்டிக்கிட்ட என்ஜாய் பண்ணு. நான் யார் கூட என்ஜாய் பண்ணுவேன்? நீலாம் ஒரு ஃப்ரெண்டு. சரி, அதை விட இப்போ என்ன ஊருக்கு போகிறதுக்கா இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்ருக்கேன்? ஆஹாண்டா, இல்லை. அப்புறம் என்னடா, ஜாலியாக போயிட்டு வா. இல்லைடா, ஊரில் ஒருத்தன் இருக்கான். யார்? என்னுடைய அத்தை பையன்டா. அத்தை பையனா? ஏன், அவன் இருந்தால் உனக்கு என்ன? இல்லைடா, எனக்கு அவனை பிடிக்கும். பிடிக்குமா? பிடிக்கும்னா என்ன மாதிரி பிடிக்கும்?
பிடிக்கும்னா தெரியலடா. அவனை பார்க்கும்போதெல்லாம் ஜாலியாக அப்படியே அவன் கூடயே இருக்கணும் போல தோணும். ஆனால் இதுவரையும் நான் அவன் கூட ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. பேசினதே இல்லையேடா. பேசினதே இல்லை. அவன் இப்போ என்ன பண்ணுறான்? மேபி எனக்கு தெரிஞ்சு வேலைக்கு போயிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். வேலைக்கா? ஆமாம். அப்போ இந்த வாட்டி போய் பேசிடு. ஏய், என்னடா அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேன். எனக்கு என்னமோ என்னையே அறியாமல் அவன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா மாதிரி தோணுது. ஃபீலிங்ஸ்னால் அதான்டா லவ் பண்ணுறணுன்னு தோணுது. டேய் மச்சான், தோணுச்சுன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடாதுடா, அப்படியே அப்ளை பண்ணிவிடு. ஆனால் பயமாக இருக்கே. டேய், காதல் வந்துட்டால் பயத்தெல்லாம் தூக்கி போட்டுருணும்டா. இந்த பாரு, டைரெக்டாக ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வர்டாக சொல்லிவிடு ஐ லவ் யூன்னு. ஏய் இதே மாமா மரம் தானே, ஐ லவ் யூ மாமான்னு சொல்லிவிடு. டேய் என்னடா ஈஸியாக சொல்லிட்டேன். நான் இது வரையும் அவன்கிட்ட பேசினதே இல்லைன்றேன். பேச முடியாதுன்னா செஞ்சு விட்டுரு. செய்கிறதா? என்னத்தை செய்கிறது? அதான்டா மச்சான், அதை செஞ்சு விட்டுரு. டேய் சி லூசு, எதை பேசுகிற? பைத்தியமாடா நீ? இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தேன். டேய் சீரியஸாக சொல்கிறேன்டா. ரிலேஷன் தானே அவன். எதுனா நடந்தாலும் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்க, கட்டி வச்சுருவாங்க. ஏய் லூஸ் மாரி பேசாதடா. அவன்கிட்ட போயிட்டு நான் எப்பட்றேன்? அவன்கிட்ட பண்ணாமல் பின்ன எவன்கிட்ட பண்ணுவேன்? போட, பேச ட்ரை பண்ணு. அப்படி சொல்ல முடியலன்னு வச்சுக்கேன், அப்படியே நல்லா கூட்டின்னு போயிட்டு மெத்துன்னு இருக்க பெட்டு மேலே வச்சு முடிச்சு விட்டுரு. டேய் இதெல்லாம் தப்புடா. டேய் வேணாண்டா. ஏய் சத்தியமாக சொல்கிறேன், ரிலேஷனுக்குள்ளே இதெல்லாம் தப்பே கிடையாது. அவன் எப்படி இருப்பான்னு உனக்கு எதுனா தெரியுமா? தெரியல. ஆனால் லாஸ்ட் டைம் அவனை பார்த்தப்போ செம்ம க்யூட்டாக இருந்தான்டா. எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏய் என்னடா இப்படி ரசிக்கிற நீ? அவனை பார்க்கணுன்னு கொஞ்சம் கூட உனக்கு ஆசையே இல்லையா? அவனை பார்த்து எவ்வளோ நாள் இருக்கும்? ஒரு 3 years இருக்கும்னு நினைக்கிறேன். 3 years? அட பாவி, உன் மூஞ்சி அவனுக்கு ஞாபகம் இருக்குமாடா? தெரிலடா. ஆனால் என்னமோ எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருக்குதுடா. எல்லாம் ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அவன் ஞாபகம் வந்துடுறான். இந்த சொல்லுவாங்கள்ல, அவங்க கூட இருந்த ஒரு குட்டி குட்டி கோல்டன் மெமரிஸ்லாம் வந்து அப்படியே நம்ம எதுனா பண்ணுறப்போ வந்துட்டு போகும்ன்ட்டு, அதே மாதிரிடா. அவன் கூட நான் வாய் திறந்து பேசுனது கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனால் அவனை பார்த்து ரசிக்கிற அந்த ஒரு கொஞ்சம் மெமரிஸே எனக்கு அவ்வளோ இருக்குது. என்னமோ தெரியல, அந்த ஃபீலிங்ஸ் உள்ள அப்படியே அது பாட்டுன்னு வளர்ந்துட்டுருக்குது. ஏய் இங்கே பாரு, இந்த அப்படியே புலவர் மாதிரி பேசிகிட்டே இருக்காது, போய் அப்ளை பண்ணுற வேலையை பாரு. நான் சொல்கிற பெஸ்ட் ஐடியா போயிட்டு முடிச்சு விட்டுன்றேன். ஐயோ, என் மைண்டில் இதையும் போட்டு குழப்பி விட்டுறாதடா. டேய் சத்தியமாக சொல்கிறேன்டா, இதை விட்ட வேறு சொல்யூஷனே கிடையாது. வேணா பாரு, நீ லவ்வை சொல்வேன், அவன் வேணான்னுவான், அப்புறம் நீ டிப்ரெஷனுக்கு போவ. இதுக்கு அழகாக கொண்டு போயிட்டு முடிச்சு விட்டேன்னா இது அப்படியே ஃபேமிலிக்கு தெரிய வரும். ஒன்றும் இல்லாமல் 2 பேர் சம்மதம் கூட கேட்க வைக்காம அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமேட்டு நீ எல்லாத்தையும் பேசி புரிய வைக்க சூப்பராக லைஃப் லீட் ஆகும். இதை தவிர பெட்டராக சொல்லணுன்னா, இதுக்கப்புறம் நான் உனக்கு உட்கார வச்சு கிளாஸ் தான் எடுக்கணும். சரி, எனக்கு வீடு வந்துருச்சு, பை நீ பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவன் அப்படியே ஒரு டேர்னிங்கில் திரும்பிடுறாரு. இப்போ நம்ம டீ தான் அங்கேருந்து தனியாக வீட்டுக்கு நடந்து போகணும். போகிற வழியெல்லாம் இதை பற்றி யோசிச்சுட்டு போகிறாரு. இப்போ நம்ம டீ தான், என்ன இவன் இப்படி சொல்கிறான்? ஒரு வேளை ரிஜெக்ட் பண்ணிட்டானே, என்ன பண்ணுறது? எனக்கு என்னமோ ஜிவன் சொல்கிறது ஒரு வகையில் கரெக்டாக தான் தோணுது. பேசாம முடிச்சு விட்ருவோமா? அடங்குவானா முதல்ல? தெரியலையே. பரவாயில்ல, உன்னுடைய பலத்தை காட்டிட வேண்டியதான் இந்த வாட்டி. போகிறேன், போட்டு இழுத்து பெட்டில் போடுறேன், முடிக்கிறேன். ஹே வர்ற டே ஜிமினி அங்கிள், அது ரெடி ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே மனசில் அப்படியே கெத்தாக ஃபீலிங்ஸை நினச்சிக்கிட்டு அப்படி போயிட்டுருக்காரு. இப்போது வீட்டுக்கு போயிட இவர் ஜாலியாக மேலே அவருடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணுறதுக்காக போக, கீழே இருந்துட்டு அவங்க அம்மா, டே என்னடா செம ஹாப்பியாக மேலே போயிட்டுருக்க? அதுவாம்மா, ஒரு முடிவு எடுத்துட்டேன், அதை யோசிச்சுட்டு. என்ன முடிவு? அதுவா, இன்றைக்கி நைட்டே கிளம்பிடலான் தான். ஓ, அப்போ நீ நைட்டே கிளம்பிடுறியா?
அட பாவி, நான் காலையில் ட்ரெயின் புக் பண்ணிட்டேனே. இல்லை பரவாயில்ல, நான் இன்னைக்கு நைட்டில் இருக்க ட்ரெயினுக்கே போய்க்கிறேன். சரிடா, சரி நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். பாய்ண்ணே. அம்மா, நான் பேக் தாம்மா பேக் பண்ண போகிறேன், அதுக்குள்ளே பாய் சொல்லி அனுப்புகிறீங்க. சரிடா, போடா போடா போடா, போயிட்டு பேக்கெல்லாம் பேக் பண்ண, நான் அப்பாட்ட சொல்கிறேன் இதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவை அனுப்பி விட்டுறா. இவர் மேலே போயிட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காருடா. இப்போது இவர் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு குளித்து முடிச்சுட்டு கிளம்புறதுக்காக அவருடைய சூட்கேஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே சமைச்ச குட்டியாக ரெடியாகி உட்காந்துட்ருக்கா. இப்போது நம்ம டீவோடைய அப்பா தான் வந்துட்டு நம்ம டீவை பிக்கப் பண்ணிவிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு நம்ம டீ ஏற வேண்டிய ட்ரெயினையும் ஏற்றி விடுறாரு. இப்போ நம்ம டீ வந்து எல்லாருக்கும் பாயெலாம் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிடா. இப்போ ட்ரெயின் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுதுடா. போகிறப்போ வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜாலியாக பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே தனிமையை ஃபீல் பண்ணிவிட்டு ஜாலியாக போயிட்டுருக்காரு. இப்போது இவர் ஊருக்கு போய் சேர்றதுக்கு, அதாவது நம்ம பாட்டி வீட்டுக்கு நம்ம அப்படியே போய் சேர்றதுக்கு விடிய காலையில் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 o'clock கிட்ட ஆகிடும்டா. இப்போது 1 night வந்து இவர் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம நைட் டைமில் நல்லா பாட்டு கேட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இந்த சில்லுன்னு காற்றை நல்லா ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்காரு. இப்போது அப்படியே மார்னிங் ஆகுது. பாட்டு கேட்டுக்கிட்டே நல்லா அப்படியே உட்காந்துட்டே தூங்கிட்டு இருந்திருப்பாரு. இப்போ இவர் இப்படி தூங்கிட்டு இருக்கா. டக்குன்னு அவருடைய மொபைல் ரிங்காக. இப்போ ஃபோனை அட்டன் பண்ணி, ஹலோ டீ கண்ணா, எங்கடா இருக்க நீ? ஹலோ யார்? டேய், நான் அத்தை பேசுகிறேன். அத்தை, நான் இன்னும் வந்து சேரல. நான் இன்னும் வரதுக்கு எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, சரி நீ வந்துட்டு எனக்கு கால் பண்ணுறியா? இதே நம்பருக்கு கால் பண்ண, நான் மாமாவை அனுப்பி விடுறேன்னா. சரிங்க அத்தை. சரிடா கண்ணா, பத்திரமா வா, லக்கேஜ் பத்திரம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டீயுடைய அத்தை காலை கட் பண்ணிடா. இப்போ நம்ம டீ தான் தூக்கத்துலேருந்து ஏஞ்சி அப்படியே நல்லா உடம்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவர் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிடுறாரு. ஆக்சுவலி ஐம் ஸோ சாரிடா, ஃபுல்லாக வெடி வெடிச்சிட்ருக்காங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஓகே, பேக் டு த ஸ்டோரி. இப்போ நம்ம டீ அவருடைய திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்ருக்காரு. ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பார் இல்லையா, அதெல்லாம் அப்படியே உள்ளே எடுத்து வச்சுட்டு இறங்குறதுக்கு ரெடியாக. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக ட்ரெயினும் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. இவர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு நின்றுட்டு அப்படி அவங்களுடைய அத்தைக்கு கால் பண்ணேன். இப்போ அவங்க அத்தை கால் அட்டன் பண்ணி, ஹலோ டீ, அத்தை நான் வந்துட்டியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, மாமா ஆன் த வேல இருக்கார். ஓகே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் காலை கட் பண்ணிடா. இப்போ நம்ம டீ தான் கொஞ்ச நேரம் அப்படியே அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ ஒரு 10 minutes அப்படியே ஸ்கிப் ஆக இப்போ நம்ம டீ ஒரு இடத்துல நின்றுட்டுருப்பாரு. இவருக்கு பக்கத்தில் டக்குன்னு ஒரு பைக் வந்து அப்படியே ஸ்கிட் அடித்து நிற்கிது. நம்ம டீ அது வந்தது அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே பயந்துட்டுருப்பாரு, தூக்கி வாரி போட்டிருக்கா அவருக்கு. இப்போது டக்குன்னு யாராவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க நம்ம டீக்கு செம்ம வைட் ஐஸு, அப்படியே வைட் ஐஸோடு நின்றுட்டுருக்கா. இப்போ அந்த பைக்கை ஓட்டிகிட்டு வந்த அந்த பர்சன், என்ன இப்படி தான் பார்த்துட்ருக்கலாம் ஐடியா உனக்கு, சீக்கிரம் ஏறு. சங்குக்கானே என்ன மரியாதை குறையுது? மரியாதையா என்ன திரு முடிச்சிட்ருக்க? சீக்கிரம் வண்டியில் ஏறு, அம்மா கூட்டு வர சொன்னாங்க. ஏறுடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஷாக்லேயே தான் இருக்கார். இப்போது வண்டியில் ஏறி உட்காந்துட்ருக்க. இப்போ அப்படி நம்ம ஜங்குக் தான் பைக்கை ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் ஆக இப்போது நம்ம டீ இப்படி மைண்ட் வைஸு, என்ன இவனை நம்ம முடிச்சிடலான்னு வந்தான், இவன் நம்மளை முடிச்சிடுவான் போலியே, இப்படி ஆகிட்டான், குழந்த மாதிரி இருந்தான், என்ன கையெல்லாம் டேட்டு, லிப் பிரிக்கிங்க, ஐப்ரோ பிரிக்கிங்க, என்ன வித்தியாசமாக இருக்கானே. காலத்துக்கும் நம்ம சொல்ல முடியாது போல. அவ்வளோதான், எல்லாத்தையும் இழுத்து மூடிக்கிட்டு பாட்டி கூட கொஞ்ச நேரம் ஹாப்பியாக இருந்தோமா, மூடிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புனோமான் இருக்கு. இனி நம்ம சொல்கிறதாவது எல்லாத்தையும் முடிக்கிறதாவது, அந்த பிளானை அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே யோசிச்சுக்கிட்டே போக இப்போது டிரைவிங்லேயே நம்ம சங்குக் தான், என்ன அமைதியாக வந்துட்டுருக்கா? ஒன்றும் இல்லை, வந்ததுலேருந்து ஒன்றுமே பேச மாட்டேறிய, முன்னாடிலாம் எதுனா ஒன்று பேசிகிட்டே அப்படி இப்படின்னு தெரிஞ்சிட்ருப்ப.
என்னை நீ கவனிக்கலாம் செய்வியா? கவனிக்கிறேன்னா என்ன வித்தியாசமாக பேசிகிட்ருக்க நீನು? நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல? ஆ தெரியும். ஓ, வந்ததுலேருந்து பேசவே மாட்டேற. நான் வந்ததுலேருந்தா பேசல? உன்கிட்ட இதுவரையும் பேசினதே இல்லை. டேய், என்னடா உனக்குள்ளேயே பேசிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை. நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு ட்ரைவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல, இப்போ ஜங்குக்கு ஒரு நிமிஷம் அப்படியே பைக்கை ஸ்டாப் பண்ணி டிவி ஒருக்கா திரும்பி பார்த்துட்டு எதுவும் பேசிக்காமல் அப்படியே அமைதியாக இப்போ வண்டியை ஓட்ட ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறாங்கடா. இப்போ நம்ம டிவியை தான் காட்டுறாங்க. அவர் அப்படி ரீச் ஆன அடுத்த செகண்டு வண்டியை விட்டு குடுகுடுன்னு இறங்கி உள்ளே ஓடி போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா ஹால் நம்ம டீவுடைய பாட்டி உட்காந்துட்ருக்காங்கடா. இப்போ நம்ம டீ கிட்டே போயிட்டு பாட்டிக்கிட்ட போயிட்டு, பாட்டி டே வந்துட்டியா நீ? உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. உன்னை பார்க்க எவ்வளோ ஆசையாக இருந்தது தெரியுமா? நான் அதான் வந்துட்டேன். இல்லை பாட்டி, இப்போ வந்தேன். பாட்டி கூப்பிட்டு தானே வந்தேன், நீயே வரலல்ல. உனக்கு தான் பாட்டி மேலே பாசமே இல்லைல்ல. பாட்டி அப்படிலாம் கிடையாது, அதான் நீங்கள் கூப்பிட்டு தான் ஓடி வந்துட்டோம்ல. சரி. ஆமாம், பாட்டிக்கு என்ன திடீர்னு பாசம் வந்திருக்கேன் மேலே? அதுவாடா, நான் செத்து போகிறதுக்குள்ளாட உன் கல்யாணத்தை தான் பார்க்க முடியாது, அட்லீஸ்ட் உன்னையாவது பார்த்துடலான் தான். பாட்டி ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். உங்களுக்காகவே நான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன், போதுமா? அப்படியேடா கண்ணா, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறியா? உங்களுக்காகவே பாட்டி, உங்களுக்காகவே நான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன். யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்களுக்காக மட்டும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க பாட்டிக்கிட்ட சொல்ல, இப்போ நம்ம பாட்டி ஒரு 2 நிமிஷம் யோசிச்சுட்டு, யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கிறல்ல, எதுக்கு யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம ஜங்குக்கே கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டி என்ன பேசுகிறீங்க நீங்கள்? என்னடா உண்மையாக தான் சொல்கிறேன், ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு ஜங்குக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவள் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா? பாட்டி போதும், விளையாட்டுக்கு ஒரு அளவு இருக்குது, சும்மா இருங்க பாட்டி. பாருங்க, இதுக்கு தான் நான் உன்னை நம்பவே மாட்டேன். நீ இப்போ தானே சொன்ன பாட்டிக்கு பிடிச்ச மாதிரி சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. பார்த்தியா, பாட்டியை ஏமாற்றிட்டேன். பாட்டி அது நான் ஏமாத்தினாவே இருக்கட்டும், போங்க, நான் இப்போதைக்கு இதை பற்றி ஒன்றும் பேசலை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. அவர் இப்போ தான் வந்து பைக்கை வந்து பார்க் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளேயே என்ட்ராகிறாரு. இப்போ அவரை பார்த்துட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆக, இப்போ தான் நம்ம ஜங்குக்குடைய அம்மா, அதாவது நம்ம டீயோடைய அத்தை கிச்சனில் இருந்து ஹாலுக்கு வராங்க. அவங்க வரும்போதே, டே கண்ணா, ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிட்ருக்கேன்? என்ன உடம்பு எதுனா சரியில்லையா என்ன? டயர்டாக இருக்கியா? அத்தை அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அப்படியே மழுப்ப ட்ரை பண்ணேன். இப்போ உடனே பாட்டி சும்மா இல்லாமல், இங்கே பாருமா, நம்ம டீ இருக்கான்ல, இவன் தான் என்கிட்ட சொன்னான், அவனாவே சொன்னான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அதான் நான் சொன்னேன், யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, அவன் மாமா தானே, அது முறை பையன் தானே, கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொன்னதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்ருக்காம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி நம்ம டீயோடைய அத்தைக்கிட்ட சொல்ல, இப்போ உடனே அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, டே பாட்டி சொல்கிறதுலாம் சீரியஸாக எடுத்துகிட்டு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கூப்பிடுறதுக்கு மாமாவை தானே அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னீங்க, ஏன் ஜங்குக்கு வந்திருக்காங்க? டேய், ஒரு வாட்டி நல்லா யோசி, ஜங்குக்கு உனக்கு யாருடா? அது வந்து என்ன சொல்லு, வாயை திறந்து. ஆமாம், மாமாவை தான் அனுப்பி விட்ருக்கேன். ஆனால் நான் நம்ம மாமான்னு நினச்சேன். ஓ, அப்போ ஜங்குக்கு ஓ மாமாவா? நான் அப்படி சொல்லலையே. அப்புறம் எல்லோரும் வேணும்னே இப்படி பண்ணுறீங்கல்ல, போங்க, நான் அம்மாட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அப்படியே கோச்சிக்கிற மாதிரி கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து நம்ம டீயோடைய அம்மாவுக்கு வந்து கால் பண்ணேன். இப்போ அவங்க காலை அட்டன் பண்ணி, ஹலோ டீ, ரீச் ஆகிட்டியாடா? அம்மா ரீச் ஆகிட்டேன். எப்படி வீட்டுக்கு போனேன்? அது மாமா வந்து கூப்பிட்டு போனாங்க.
மாமாவா? எந்த மாமா? ஜங்குக் மாமா. வர மரியாதைலாம் வந்திருக்கு. எப்படி? அதுவா ஏன் இன்னும் குறு குறுன்னு பார்த்துட்ருக்கான். சொல்லலைண்ணா என்ன சொல்லிட்டானா, அதனால தான். ஓஹோ, ஜங்குக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டானா? அம்மா அவர் வேலையில் இருப்பான்னு தானம்மா சொன்னேன். நீ இங்கே இருப்பாருன்னு சொல்லவே இல்லை. நான் தான் சொன்னேன்ல தீபாவளி லீவுக்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதுக்குன்னு நான் 2 நாளில் வந்துடுவேண்ணே. அதெல்லாம் முடியாது. அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு வா. அதுதான் உனக்கு 2 வீக்ஸ் லீவ் இருக்குல்ல. 2 வீக்ஸ் லீவ் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? ஜெமின் காலையில் வீட்டுக்கு வந்தான். அவன் எதுக்கு வந்தாம்மா? அதுவாடா, நீங்கள் தான் பிளான் போடுறீங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே டிக்கெட்லாம் எடுத்து வச்சுருந்தீங்களாமே, அந்த டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு வந்தான். அந்த பாவி, நீங்களும் எடுத்து கொடுத்துட்டீங்களா? ஆஹா, நான் எங்கே எடுத்து கொடுத்தேன், அவன் தான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டான். நான் அவனை அப்புறமேட்டு பார்த்துக்கிறேன். சரி, நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணுறேம்மா. ரொம்ப டயர்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃபோன்லேயே சார்ஜர் இல்லை. பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ காலை கட் பண்ணால் இப்போ அவங்களும் காலை கட் பண்ணிட்டு போயிடுறாங்கடா. இப்போ நம்ம டீ தான் அப்படியே வீட்டுக்குள்ளே நடந்து போகலான்னு போக வாசல்லே நம்ம ஜங்குக்கு கையை கட்டிக்கிட்டு அந்த டோர் ஃப்ரேமில் அப்படியே சாஞ்சி நின்றுட்டு டிவியை பார்த்துட்ருக்கா. இப்போது ஜங்குக் தான், டேய் நில்லு அப்படின்னு ஜங்குக்கு இப்போ நம்ம டீவை சொல்ல நம்ம டீ டக்குன்னு நின்றுக்கிட்டு, ஏன் என்னாச்சு? இல்லை, அம்மாட்ட பேசும்போது நீ என்ன சொன்ன? நான் 1000 சொன்னேன், நீ எது கேட்குற? இல்லை, என்ன நீ என்னன்னு சொன்ன? ஏன் கேட்குற? சொல்ல. ஆமான்னு சொன்னேன். கேட்கல, சத்தமாக சொல்லு. மாமான்னு சொன்னேன். ஏன்? இல்லை இனி நீ என்னை ஜங்குக்குன்னு கூப்பிட வேண்டாம். ஜங்குக் மாமான்னு கூப்பிட வேண்டாம். மாமான்னு மட்டும் கூப்பிடு. அதெல்லாம் முடியாது. ஏன் அதெல்லாம் முடியாது? என்ன நீ எக்ரீன் வரப்போ அப்படி? மரியாதை வேணும். மரியாதைலாம் கேட்டு வாங்கக்கூடாது. அதெல்லாம் தானாக கொடுக்கணும். நீ கொடுக்குற மாதிரி நடந்துக்கோ, நம்ம எனக்கு மரியாதை கொடுக்குறேன். நீ முதல்ல வழியை விடு. நெல்ல, நான் உன்னை இப்போ போவே சொல்லலை. அத்தை வாய முடியல இப்போ. விட்டுடா, என்ன நான் போகிறேன். என்ன சொன்ன? டாவா? இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை அப்படியே பிடிக்கலான்ட்டு போக நம்ம டே அத்தை அத்தை நீங்கள் பாருங்கள் அடிக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டை சுற்றின்னு ஓடுறாரு. இப்போ ஒரு கட்டத்தில் அவரால் சுத்தமாக முடியும். நம்ம ஜங்குக்கு டக்குன்னு நம்ம டேயோடைய ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே கிட்ட இழுத்து அவருடைய ஆர்ம்ஸ்குள்ளே வச்சு அப்படி லாக் பண்ணிக்கிறாரு, பேக் ஹெல்ப் பண்ண மாதிரி. இப்போ டே நம்ம ஜங்குக்குடைய கைக்குள்ளே இருந்துக்கினே, டேய் விட்டுறா என்ன, டேய் ஓ மாடு பையனை விட்டுறா, மாமன் கூப்பிடுறா. முடியாது, இப்போ நீ கூப்பிடுற இல்லை அப்படியே விட்டு நசுக்கவா உன்ன? அத்தை வலிக்குது, விட்டு. வலிக்குதா உனக்கு? வலிக்கிட்டோம் நல்லா வலிக்கிட்டோம். நீ மாமான்னு சொல்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். நான் சொல்லவே மாட்டேன், அப்போ நான் விடவே மாட்டேன். ப்ளீஸ், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் ஃபுல்லாக உட்காந்துட்டே வந்தேன். இப்போ என்ன படுக்க வச்சு பிடிக்குவா உன்னை? அத்தை பாட்டி நீங்கள் கொஞ்சம் பாருங்க. டே என்னாச்சு கத்திட்டு இருக்க? பாட்டி இங்கே பாருங்க பாட்டி, என்னை பிடிச்சி வச்சுட்டு விட மாட்டாங்க. ஓ மாமா தானே, நீயே கண்ட்ரோல் பண்ணிக்கோ. பாட்டி நீலாம் ஒரு பாட்டியா? போடாடே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டி அப்படியே நவுந்துற. இப்போ நம்ம டீ தான் நம்ம ஜங்குக் கிட்ட பிடிச்சிக்கிட்டு நல்லா அவசரப்பட்டுருக்க. இப்போ நம்ம ஜங்குக் தான், டேய் மரியாதையாக மாமான்னு ஆசையாக கூப்பிட்டுனா விட்டுருவேன், இல்லைன்னு வச்சுக்கோயேன் இப்படியே தான் பிடிச்சிட்டே தான் திரிவேன். நீ எங்கே போனாலும் பிடிச்சிட்டு தான் வருவேன். சரி நான் சொல்கிறேன், நீ விடு. நீ சொல்லு, நான் விடுறேன். எனக்கு படுத்துலாம் நீ. சரி மாமா வலிக்குது, விட. இல்லை இது நல்லா இல்லை, ஒழுங்க அப்பெல்லாம் ஆயிட்டா சொல்லு. மாமா வலிக்குது, விட்றியா? நான் போகணும், எனக்கு டயர்டாக இருக்கு. இதை விட கொஞ்சம் பெட்டராக சொன்னால் நல்லாயிருக்கும். இதை விடலாம் என்னால் பெட்டராக சொல்ல முடியாது, விடுடா.
ஏய், என்ன சொன்ன? சரி சரி, கோவப்படாத. அம், மாமா, எனக்கு ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் விட்டிங்கன்னா நான் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட விளையாடுறேன். ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி அப்படியே லைட்டாக தலையை திருப்பி நம்ம ஜங்குடைய ஃபேஸை பார்க்க, இப்போ இவங்க 2 பேர் ஃபேஸ் அப்படியே ரொம்ப கிட்ட இருக்குது. இது நம்ம ஜங்கு நோட்டீஸ் பண்ணிட்டு சரி சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீவை விட்டுற. இப்போது நம்ம டீ தான் போடா பண்ணி போயில அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு டே நில்றா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே நம்ம ஜங்குக்கை விட்டு அவர் ரொம்ப தூரத்தில் ஓடிடுறாரு வீட்டுக்குள்ளே. இப்போ நம்ம டீவை தாண்டா காட்டுறாங்க. கீழே ஹாலில் போயிட்டு நின்றுக்கிட்டு அவருடைய லக்கேஜ் எடுத்துக்கிட்டு, அத்தை லக்கேஜ் எங்கே வைக்கிறது, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், பாத்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்துக்கிட்டு கேட்க, இப்போ அவங்க கிச்சனில் இருந்துக்கிட்டு டேய் ஜங்குக்கு வெளியே என்ன பண்ணுற உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இப்போ ஒன்று ஜங்குக்கும் வெளியே இருந்துக்கிட்டு இப்போ உள்ளே வந்து அம்மா இது வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போக, கிச்சனில் நம்ம டீ ஒரு பக்கம் கையில் லக்கேஜோடு நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் உள்ளே போயிட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்குடைய அம்மா தான், அதாவது நம்ம டீயோட அத்தை. ஜங்கு இங்கே வேறு எந்த ரூமுமே கிடையாது, கெஸ்ட் ரூமில் பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க. நீ வந்து என்ன பண்ணுற, நம்ம டீ இங்கேருந்து போகிற வரைக்கும் டீவை நீயே தங்க வச்சுக்கோ ரூமில். ஏன் ரூம்லையாம்மா? ஆமாம். ஏன் உன்னுடைய பெட்டு நல்லா பெரிய பெட்டு தானே, ஏன் 2 நாள் படுக்க முடியாதா? 3 நாள் கூட படுக்கலாம், ஒன்றும் இல்லைம்மா, நான் கூட வச்சுக்கிறேன் அவனை. சரிப்பா, கூட கூட்டிகிட்டு போ. அத்தை வேணாம், நான் உங்கள் கூட தூங்கிக்கிறேன். ஏன் கூட தூங்குறியா? நைட்டு மாமா எங்கடா தூங்குவார்? மாமாவை ஜங்கு கூட தூங்க வச்சுக்கோங்க. என்ன சொன்னேன்? மாமாவை ஜங்குக் மாமா கூட தூங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை தேவையில்ல, நீ ஜங்குக் மாமா கூட தூங்கிக்கோ, ஒன்றும் பண்ண மாட்டான், பயப்படாத போ. ஒன்றும் பண்ண மாட்டானா, ஒரே விடுவான் போல, இப்போ பிடிச்சபடியே இந்த வலிக்குது. என்னடா வாய்க்குள்ளே பேசிகிட்டு இருக்கா? ஒன்றும் இல்லை மாமா. என்னடா ரூமு வா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு நம்ம டீயுடைய கையிலேருந்து லக்கேஜை வாங்கிட்டு மேலே போக, இப்போ நம்ம ஜங்குக்கையே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. இப்போ உள்ள அவருடைய ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் காட்ட, அந்த ரூம் பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குது. உள்ள ஒரு கிங் சைஸ் பெட் இருக்குது. அந்த பெட்டை பார்த்துட்டு நம்ம டீ தான், இவ்வளோ பெரிய பெட்டில் நீ ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கியா? ஆமாம். டெய்லி இங்கே தான் இருப்பியா நீ? ஆமாம், பின்ன இல்லை, இவ்வளோ பெரிய பெட் வச்சுருக்கே, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் இல்லை? தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? இல்லை, சும்மா கேட்டேன். சும்மா கேட்டியா? இது வரைக்கும் இல்லை, இதுக்கப்புறம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும்னா என்ன அர்த்தம்? அதுக்கு 1000 அர்த்தம் இருக்குது. ரெஸ்ட் ரூம் அங்கே இருக்கு, போய் யூஸ் பண்ணிக்கப்போ. சரி, நீ ரூமை விட்டு வெளியே போ, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். ஓ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறியா? இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அவருடைய ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி போட்டுட்டு அந்த பெட்டு மேலே அப்படியே படுத்துக்க, இப்போ ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்ல, நீலாம் இருக்கியே, எதை பண்ணாதன்னு சொல்கிறேனோ அதை தான் பண்ணுறான், இப்போ நான் ரெஸ்ட் ரூம்குள்ளேயே போய் மாற்றிக்கிறேன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடி போயிடுறாரு. கையில் கூட ஃபோனையும் தூக்கிட்டு போயிடுறாரு. இப்போ ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு நம்ம ஜிமினுக்கு தான் கால் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது நம்ம ஜிமின் கால் அட்டன் பண்ணி, ஹலோ டே, என்னடா கால் பண்ணியிருக்க? அதுவாடா, நீ கொடுத்தியே ஒரு ஐடியா, அந்த ஐடியாவை அப்படியே காவலை போட்டுருன்னு சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணேன். என்னடா ஒன்றும் புரியல, ஒழுங்கா பேசு. டே, நான் சொன்னேன்ல அத்தை வீட்டுக்கு கிளம்பிட்டேன்னு. சரி, இங்கே நான் வந்ததுக்கு அப்புறமேட்டு என் மாமா பையனை பார்த்தேன்டா. யார், அந்த ஜங்குக்குயா? ஆமாம். எப்படி இருக்கானா? மாடு மாரி இருக்கான்டா,
செம்ம க்யூட்டாக இருந்தால லாஸ்ட் டைம் நான் பார்த்தப்போ. ஆனால் இப்போ பார்த்தா மாடு மாரி கையில் டேட்டூ, காதில் கம்மல், ஐப்ரோஸில் ஐப்ரோ ப்ரெக்கிங் பண்ணியிருக்கான், லிப் ப்ரெக்கிங் பண்ணியிருக்கான். எனக்கு பார்க்கவே பயமாக இருக்குடா அவனை. ஏய் என்னடா சொல்கிறா? ஆமாண்டா, வந்த உடனே ஒரு பிடி பிடிச்சிட்டான். நான் அவனை ஒரு பிடி பிடிக்கலான்னு பார்த்தா அவன் என்ன பிடிச்சிட்டான்டா. ஏய் பிடிச்சிட்டானா? எங்கே? நான் ஓட ட்ரை பண்ணேன், அப்போ என்னை கட்டி பிடிச்சிட்டான்னு சொன்னேன். ஓ கட்டி பிடிச்சானா? நானும் வேறு எதையோ பிடிச்சானோன்னு நினச்சேன். பிடிச்சிருவான் போலடா. ஏன் என்னாச்சு? ஆமாம், அத்தான் அவன் கூட தூங்க சொல்லிட்டாங்க. ஐயோ, அப்போ இங்கே வரும்போது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா போலையே. ஏய் உன் வாயில் கொல்லியை வைக்க போலாம். உன்னை அசிங்கமாக திட்டணும்னு கால் பண்ணேன், ஆனால் நீ பேசுகிறத பார்த்தா திட்டுறது கூட லாய்க்கில்லை போடா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு இப்போ அவரை ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரூமை விட்டு அப்படியே வெளியே வரலாம் அப்படின்னு ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வரலான்னு சொல்லிட்டு தலையை மட்டும் வெளியே எட்டி பார்த்து ஜங்குக்கு இருக்காரான்னு சொல்லிட்டு செக் பண்ணேன். ஆனால் ஜங்குக்கு வந்து அந்த ரூமில் இல்லை. ஸோ அப்படியே டவலெல்லாம் கட்டிக்கிட்டு வெளியே வந்துட்டு தலையெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஹாலுக்கு வர. கீழே வந்து பார்த்தா பாட்டி நல்லா டிவி பார்த்துட்ருக்காங்க. இப்போ பாட்டிக்கிட்ட போய்ட்டு உட்காந்துக்க, பாட்டி நம்ம டீயை அப்படி கிள்ளி முத்த வச்சுட்டு அப்படியே தலையில் அப்படியே பெட் பண்ணி கொடுக்க, நம்ம டீ அப்படியே நம்ம பாட்டியோடைய மடியிலே அப்படியே அமைதியாக படுத்துக்கிறான். இப்போ கொஞ்ச நேரத்தில் ஜங்கு கூடிய பைக் சவுண்ட் கேட்குது. வெளியே போயிருப்பார் போல். இப்போ திரும்பியும் வீட்டுக்குள்ளே வர நம்ம டீ அப்படி நம்ம பாட்டியோடைய மடியில் படுத்துருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு போயிட்டு, பாட்டி என்னை ஒரு நாளாவது இப்படி நீ படுக்க வச்சுருக்கியா? அவன் வந்தால் மட்டும் படுக்க வச்சுக்கிறா? டேய் என்னடா இப்படி பேசுகிற? இங்கே வா, நீ வந்து படுத்துக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இன்னொரு தொடையை அப்படியே தட்ட இப்போ ஜங்குக்கு போயிட்டு அந்த மடியில் போயிட்டு நல்லா படுத்துக்கிறாங்க. இப்போ பாட்டியுடைய மடியில் 2 பேரும் அப்படியே நல்லா ஜாலியாக படுத்துட்ருக்காங்க. இப்போது நம்ம பாட்டி தான் டக்குன்னு ஜங்குக் கிட்ட, டேய் ஜங்குக், இவ்வளோ நேரம் வீட்டில் தானே இருந்தேன், எப்போ நீ வெளியே போன? அதுவா பாட்டி, அம்மா தான் டீ வந்திருக்கான்ல, போயிட்டு எதுனா பட்டாசு எதுனா வாங்கிட்டு வா, விளையாடிட்டு இருப்பான் அப்படின்ட்டு சொன்னாங்க, அதான் போயிட்டு வாங்கிட்டு வரதுக்கு போனேன் அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம டீ டக்குன்னு நம்ம பாட்டியோட மடியிலேருந்து ஏஞ்சி, பட்டாசா வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமாம், ஏன்? நான் வெடிக்கணும், என்னை வெளியே கூப்பிட்டு போய்ட்டு என் கூட நிற்கிறீங்களா? எனக்கு பயம் வெடிக்க, ஆனால் வெடிக்கணும்னு ஆசை இருக்குது, ப்ளீஸ் 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 வாங்கலை. ஏன் ஒன்று பட்டாசு வெடித்ததே இல்லையா? வெடிச்சிருக்கேன், சின்ன வயசில் வெடிச்சிருக்கேன், ஆனால் அங்கெல்லாம் வெடித்ததே கிடையாது, அம்மா வாங்கி தரவே மாட்டாங்க, எனக்கு வெடித்து ரொம்ப நாள் ஆச்சு, ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு பயம் முன்னாடி விட்டு போயிருந்தது, இப்போ வெடிக்காதனால அது வெடிக்கவே பயமாக இருக்கு, நீங்கள் தான் இருக்கீங்களா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை கூட நிற்க வச்சு வெடிக்க வைக்கிறீங்களா ப்ளீஸ், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்ல. இப்போ உடனே ஜங்குக்கு ஏஞ்சி உட்காந்துக்க. இப்போ உடனே பாட்டி நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டரில் தட்டி கொடுத்து, டேய் ஜங்கு போயிட்டு டேவை கூட்டிகிட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு பட்டாசு வெடிச்சிட்டு வாங்க போங்க, அவன் கூட சேஃபாகிடு, பக்கத்தில் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து அனுப்ப. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் அவருடைய ரூமுக்கு போயிட்டு ஒரு கவரில் இருந்த பட்டாசுலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே கீழே வர. நம்ம டீ அதை பார்த்துட்டு, ஐயோ இவ்வளோ பட்டாசா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 32 பல்ல அவருக்கு வெளியே தெரியுது. இப்போ அது எல்லாத்தையும் கையில் வாங்கிக்கிட்டு வெளியே போயிட்டு நம்ம ஜங்குக்கு அதுலேருந்து ஒரு வெடியை எடுத்து கொடுக்க. இப்போ நம்ம ஜங்குக்கு அதை கையில் வாங்கிக்கிட்டு, இதை நான் வெடிக்கணுமா இப்போது அப்படின்னு தலையாட்ட. இப்போ உடனே ஜங்குக்கும் நம்ம டீக்கு பக்கத்துலேயே கொண்டு வந்து அந்த வெடியை வைக்க, இப்போ கீழே வெடிக்கலான்னு சொல்லிட்டு கீழே வைக்க. இப்போ உடனே டீ அதை பார்த்துட்டு, இங்கேனா இங்கே கிடையாது, அங்கே வச்சு வெடி, அவ்வளோ தூரத்தில் வெடித்து என்ன பண்ண போகிற நீ? வெடிய சரி வெடிக்கிறேன், மாமான்னு கூப்பிடு, திரும்பியுமா கூப்பிடு, சரி மாமா ப்ளீஸ். ஒவ்வொரு வெடிக்கும் இந்த மாமா நான் கேட்கணும் காதில், ஓகேவா? சரி, எவ்வளோ நாளைக்கு இது? நீ பழகுற வரைக்கும். ஐயோ சரி சரி, சீக்கிரமாக போயிட்டு வெடிங்க ப்ளீஸ்
அப்படின்னு சொல்ல இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் போயிட்டு நம்ம டீ எடுத்து கொடுத்த அந்த கிராக்கர்ஸை வெடிக்கிறாருடா. அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் பயந்துடுறாரு. இருந்தாலும் அதுக்கு அடுத்த செகண்டே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 கிராக்கர்ஸ் நம்ம ஜங்குக் கையிலே எடுத்து கொடுக்க இப்போ நம்ம ஜங்குக்கு அதுலேருந்து ஒரு கிராக்கர்ஸ் எடுத்து நம்ம டீ கையில் கொடுத்து இது வரைக்கும் நான் வெடிச்சல, இப்போ நீ வெடி இந்த அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கையில் அந்த ஊதுபத்தியை கொடுக்க இப்போ நம்ம டீ தான் அதை வாங்கிக்கிட்டு எனக்கு பயமாக இருக்கே, ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு நான் இருக்கேன் வா, கூட இருக்கேன், நான் இருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ கிட்டேயே போயிட்டு அவருடைய கையை பிடிச்சி அந்த இதை வந்து பற்ற வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கிராக்கரை வந்து பற்ற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போக, ஆனால் நம்ம டீ பயந்துக்கிட்டு அதில் வைக்கவே மாட்டுறாரு. இப்போ ஜங்கு கையை பிடிச்சி கிட்ட வச்சு நல்லா வச்சு விட இப்போ அதை வச்ச அடுத்த செகண்ட் நம்ம ஜங்குக்கு மேலே ஏறிக்கிறாரு. அது வெடிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு அவர் மேலே இந்த குழந்தைங்கள்லாம் அவங்க அம்மா மேலே தோள் மேலே சாஞ்சி படுத்து தூங்குறதுக்காக ஒரு பொசிஷனில் தூக்கி வச்சுப்பாங்கள்ல, அந்த மாதிரி பொசிஷனில் நம்ம ஜங்குக்குடைய இடுப்பை சுற்றி காலை போட்டு நம்ம ஜங்குக்கு மேலே அப்படியே தொங்க இப்போ உடனே ஜங்குக்கு நம்ம டிவியை தூக்கிட்டு கொஞ்சம் அப்படியே ஓரமாக வந்து நின்றுக்கிறாரு. இப்போ அந்த கிராக்கர்ஸும் வெடிக்க இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் ஓய் வெடிச்சு 5 நிமிஷம் ஆச்சு. அது வெடிச்சிருச்சா? காது கேட்கலையா உனக்கு? ஹை, அது நான் வச்சதில்ல, சமையல்ல வெடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குடைய கையில் இருந்துக்கிட்டே பேச இப்போ நம்ம ஜங்குக்கு நம்ம டீவை ஒரு மாதிரி ஒரு ஐப்ரோவை ரைஸ் பண்ணிவிட்டு பார்க்க இப்போ உடனே நம்ம டீ ஏன் அப்படி பார்க்குற, நான் ஒன்றும் தப்பாக வெடிக்கலையே. நீ தப்பாக வெடிக்கல, நீ உட்காந்துருக்க இடத்த பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போ தான் நம்ம டீ கவனிக்கிறாரு. சாரி மாமா, சாரியை ஏற்றுக்கல, மாமாவை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டெப் அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ உடனே நம்ம ஜங்குக்குடைய கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கு, ப்ளீஸ் ப்ளீஸ் பத்தாது, இன்னும் ஒரு வாட்டி நானே வைக்கிறேன், நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஊதுபத்தியும் எடுத்துக்கிட்டு ஒரு கிராக்கரையும் எடுத்துக்கிட்டு பெரும் மூச்சு விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு போக டக்குன்னு நம்ம டீ ஐயோ அம்மா எரியுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துடுறாரு. என்னன்னு பார்த்தா அந்த கிராக்கர்ஸ்லேருந்து வெடித்த ஒரு நெருப்பு அந்த துண்டு இருக்கும் இல்லையா, அது வந்து நம்ம டீயோடைய கால் மேலே பட்டுருது. அதை மிதிச்சிடுறாரு நல்லா. இப்போது நம்ம டீ அப்படியே காலை பிடிச்சிட்டு கீழே அப்படியே உட்கார நம்ம ஜங்கு பதறி அடிச்சுக்கிட்டு கிட்டே போயிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு சின்ன திக்காயம் இருக்கும் காலில். இப்போ அதை பார்த்துட்டு ஓ செருப்பே போடலையா நீ? நான் அந்த இடத்துல கழட்டி வச்சிட்டேன். அப்போ எதுக்குடா போட்டு வந்த நீ? திட்டாத, எரியுது எனக்கு. உன்னை வச்சுட்டு சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவை அப்படியே எழுப்பலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். இப்போ நம்ம டீ வேணும்ன்ட்டே ஏஞ்சிக்க மாட்டுறாரு. இப்போது நம்ம ஜங்குக் தான் சரி இங்கே வெயிட் பண்ண, போய்ட்டு அம்மாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல இப்போ உடனே நம்ம டீ அத்தை வேணாம், தூக்கு மாமா. என்னது தூக்கவா? தூக்குறோம். என்னடா இப்படி பேசுகிற, நல்லா தானே இருந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு நம்ம டீவை அப்படியே ப்ரைடல் சைடு தூக்கிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ இவரை உள்ளே கூப்பிட்டு போனதும் நம்ம பாட்டி அதை கவனிச்சுட்டு டேய் என்னாச்சுடா? பட்டாசு வெடிக்கும்போது செருப்பு அந்த பக்கம் ஓரமாக கழட்டி வச்சுருக்கான், நெருப்பு காலில் பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தூக்கிட்டு அப்படியே கூட்டின்னு வந்து அங்கே இருக்கிற அந்த கவுச் மேலே அப்படியே நம்ம டீவை அப்படியே உட்கார வைக்க இப்போ நம்ம டீயுடைய பாட்டி தான் நம்ம டீயுடைய காலை கொஞ்சம் அப்படியே நிமிர்த்தி பார்த்தா அதில் ஒரு சின்ன தீக்காயம் இருக்குது. இப்போ அதை பார்த்துட்டு சின்ன காயம் தான்டா, ஒன்றும் இல்லை, சரியாக போய்டும்னா அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஜங்குக்கு ஃபஸ்ட் எய்ட் கிட் எடுத்துகிட்டு வந்து நம்ம டீயுடைய காலை அப்படியே லைட்டாக அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் ஆயில்மெண்ட் வந்து அப்ளை பண்ணி விடுறாரு. இப்போ இப்படியே நைட் ஆக டின்னர்லாம் சாப்பிட்டுடுறாங்க. நம்ம ஜங்குக் தான் நம்ம டீ வந்து நடக்கிறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போது நம்ம ஜங்குக் நம்ம டீயை அப்படியே கூப்பிட்டு போயிட்டு பெட்டில் ஒரு ஓரமாக படுக்க வச்சுட்டு காலை தூக்கி பெட்டு மேலே வச்சுட்டு திரும்பியும் ஆயில்மெண்ட் அந்த இடத்துல அப்படியே லைட்டாக அப்ளை பண்ணேன். இப்போ நம்ம டீ நம்ம ஜங்குக்கு அப்ளை பண்ணுறத அப்படியே வெறிக்க நம்ம ஜங்குக்கே பார்த்துட்ருக்கா. இப்போ டீ கொஞ்சம் கூட யோசிக்காமல் மாமா என்ன மாமா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. சரி
மாமா எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்ற சரின்ற. எனக்கும் உன்னை பிடிச்சிருக்குதா? மாமா என்னை பாரு, என்ன என்ன பாரு மாமா அப்படின்ட்டு இப்போ கால் நீட்டி உட்காந்துட்டு இருந்தவர் டக்குன்னு சப்பளங்கால் போட்டு உட்காந்துக்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் நம்ம டீயுடைய ஃபேஸை பார்க்க, நம்ம டீ இப்போது நம்ம ஜங்குக்குடைய சிக்ஸ் அப்படியே கப் பண்ணிவிட்டு இப்போ டக்குன்னு ஒரு, நான் இந்த மாதிரி லவ் பண்ணுறவன நீ நீ நினைக்கிறது கிடையாது மாமா. நான் உன்னை ரிலேஷனாக லவ் பண்ணலை. எனக்கு எனக்கு உன் லைஃப் கூட நானும் உன் கூடயே சேர்ந்து அது 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 வந்து அது என் லைஃப்குள்ளே நீ இருக்கணும்னு நினைக்கிறேன். உன் கூடயே நானும் என் லைஃப்பை சர்வை பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. ஐ லவ் யூ மாமா. ஹேய், இப்போ எதுக்கு இவ்வளோ பதட்டமாகற நீ? அதான் நான் சொல்கிறேன்ல, எனக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் ஏஞ்சி நம்ம டீயோடைய சிக்ஸை பிடிச்சி கிட்ட இழுத்து இப்போ அவருடைய லிப்ஸில் நம்ம ஜங்குக்கும் சின்னதாக ஒரு கிஸை கொடுத்துட்டு, நானும் உன்னை இப்படி தான் லவ் பண்ணுறேன் போதுமா, ஓகே அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஐப்ரோஸ் ரைஸ் பண்ணி நம்ம டீ கிட்ட கேட்க, இப்போ ஒன்று டீ அப்படியே வெறிக்க அப்படியே வைட் ஐஸோடு நம்ம ஜங்குக்கை பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு சரி படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவை அப்படியே விட, இப்போ ஒன்று டீ கையை பிடிச்சிக்கிட்டு இழுத்து, மாமா நான் தூங்கிட்டுலாம் இல்லைல்ல, முடிச்சுட்டு தானே இருக்கேன், இன்றைக்கே இது கனவு மாதிரி இருக்கு. டே தூங்குடா மாமா. உண்மையிலே எனக்கு ஒன்று பிடிக்குமா? உண்மையிலே உனக்கு என்ன பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும்டா. ஏன்னா இப்படி கேட்குற? இல்லை மாமா, எனக்கு ஒன்று பிடிக்கும்னு உனக்கு எப்போதுலேருந்து தெரியும்? எனக்கு முன்னாடியிலேருந்து தெரியும். அப்புறம் அம்மாவே ஃபோன் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. அம்மா ஃபோன் பண்ணி அம்மா என்ன சொன்னாங்க மாமா? அதை நான் சொல்ல மாட்டேன். சரி, உனக்கு என்ன பிடிக்கும்ல? பிடிக்கும்டா. அப்போது பாட்டி சொன்னது ஓகேவா உனக்கு? பாட்டி என்ன சொன்னாங்க? பாட்டி அது நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறல்ல, நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பல்ல? பண்ணிக்கிறேன். அப்போ நீ கூட என் வீட்டுக்கு வந்துடுவல்ல? கல்யாணம் பண்ணால் நீ ஏன் வீட்டுக்கு வரணும், நான் உன் வீட்டுக்கு வர மாட்டேன். மாமா நீ வா வீட்டுக்கு. மாட்டேன், நீ வா. நான் தான் டாப்பு அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பெட்டில் இழுத்து போட்டுச்சு. நம்ம டீ அப்படியே அவர் மேலே ஹூவராக. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிக்கிட்டு, டே மாமா கிட்ட விளையாடாத, அது ரொம்ப டேஞ்சர், மரியாதையாக இறங்கி அமைதியாக படுத்து தூங்கு, அதுக்கப்புறம் நான் கையை வச்சேன்னா எடுக்க மாட்டேன். என்ன நீ கை வைப்ப? நான் வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு மேலே அப்படியே உட்காந்துக்கிட்டு அவருடைய ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணிக்கிட்டு நம்ம ஜங்குக்குடைய ஐ கான்டாக்ட்லேயே அவர் அப்படியே அவ்வளோ ஃபோர்ஸாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண, நம்ம ஜங்குக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்கலை அவருக்கு. அவரும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ டக்குன்னு நம்ம டீவை அப்படியே திருப்பி போட, அதாவது இப்போது நம்ம டீ கீழே இருக்காரு, நம்ம ஜங்குக்கு மேலே இருக்காரு. இப்போது கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம டீ நம்ம ஜங்குக்கை கிஸ் பண்ணுறத பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டு, மாமா என்ன எதுக்கு கீழே போட்டு பொண்ணு, நான் தான் மேலே இருப்பேன். அமைதியாக இரு. ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட
அவருடைய பப்பி ஐஸை காட்ட இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் சரி உன்னால் பண்ண முடியல பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவர் அமைதியாக அப்படியே ஒரு இடத்துல போய்ட்டு அப்படியே படுத்துக்கிட்டாரு. இப்போ நம்ம டீ தான் ஏஞ்சி நம்ம ஜங்குக்கா அப்படியே செடியூஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நெக்கில் கிஸ்ஸில் கொடுக்குறது என்ன, அவருடைய செஸ்ஸில் கொடுக்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுன்னு அவரை செடியூஸ் பண்ணுறேன்ட்டு நிறைய வேலை பார்த்து விட்றாரு. பட் நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம டிவி ஒரு கட்டத்தில் மிஸ் ஆகிட்டு போ மாமா, நானே கல்யாணம் பண்ணிவிட்டு உன் வீட்டுக்கு வந்துடுறேன், இது நல்ல பிள்ளைக்கு அழகு அப்படின்ட்டு இப்போ ஜங்குக் சொல்ல இப்போ உடனே நம்ம ஜங்குக் மேலேருந்து இறங்கி அப்படியே பெட்டில் போயிட்டு அமைதியாக படுத்துக்க. இப்போ நம்ம ஜங்குக்கு நம்ம டீ மேலே ஓவர் ஆகிட்டு அவருடைய ஹேண்ட்ஸ் எல்லாம் பின் பண்ண இப்போ உடனே நம்ம டீ வைட் ஐஸோட ஜங்குக்கை பார்த்து மாமா அதான் நான் சொல்லிட்டேன்ல, நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வீட்டுக்கு வந்துக்கிறேன், இப்போ இப்போ எதுக்கு இந்த மாதிரி நீ பண்ணிகிட்ருக்க? ஆஹா, நீ பண்ணுறதெல்லாம் பண்ணி சூடை ஏற்றி விட்டுட்டு தூங்க போயிடுவ, அப்புறம் நான் மட்டும் தனியாக இருந்தால் என்ன தப்புடுங்கிறது? மாமா வேண்டாம், எனக்கு வேணுமே மாமா ப்ளீஸ் வேண்டாம், எனக்கு இதில் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் நான் சொல்லித்தரேன் மாமா. மாமா ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம் மாமா அப்படின்ட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு சைடில் திரும்பிட்டுருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டீயோடைய ஃபேஸ்க்கு கிட்ட வந்துட்டுருக்காரு. நம்ம டீவா கண்ணை மூடிக்கிட்டு சைடில் திரும்பிக்கிட்டு மாமா மாமா ப்ளீஸ் மாமா வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்ட்டு அப்படியே சைடு வரத்தில் திரும்பிட்டு இப்படி சவுண்டு போட்டுட்ருக்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு நம்ம டீயோடைய நெக்கில் மட்டும் அப்படியே வெட் கிஸ்ஸை கொடுத்து ஒரு ஹீக்கி மேக் பண்ணுறாரு. இப்போ அதுலேயே மாமா வலிக்குது, வலிக்குது மாமா, எப்போ அழகாக இருக்கு, இது என்ன தெரியுமா, நீ என்னோடையது அப்படின்றதுக்கான மார்க், நான் உன்னை மார்க் பண்ணிட்டேன்டா, இதுக்கப்புறம் எது பார்த்தா இப்போ மாமா நான் ஏன் பார்க்க போகிறேன், நான் தானே உன்ட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணேன், அப்புறம் நான் எப்படி எல்லாரையும் பார்க்க முடியும், போ டேய் அப்படி போட்டேன்னு வச்சுக்கேன், நீ யாரையும் பார்க்க மாட்ட, ஆனால் நீ இருக்கிற அழகுக்கு எல்லோரும் உன்னை பார்ப்பானுங்கடா, அதனால இது இருந்தால் யாரும் பார்க்க மாட்டான், அப்படி என்ன தான் பண்ணி வச்ச நீ அப்படின்ட்டு இப்போ நம்ம அப்படியே பெட்டில் இருந்து இறங்கி நடக்க முடியாமல் நடந்து அந்த மிரரில் போயிட்டு பார்த்தா நெக்கில் ஒரு மார்க் இருக்குது. அதை பார்த்துட்டு மாமா இது நீ மற்றவங்கள்ட்ட ஓகே, காலையில் அத்தை கேட்டாங்கன்னு என்ன பண்ணுவேன், ஆமாம்ல அம்மாவை மறந்துட்டேன், சரி விடு சொல்லிக்கலாம், என்னென்னு சொல்லுவேன், எல்லாத்தையும் முடிச்சிட்டோன்னு, அப்படி முடிச்சிட்டோன்னு சொன்னா கட்டி வச்சிருவாங்க, அதுதானே எனக்கு வேணும், மாமா நான் படிச்சிட்ருக்கேன், கல்யாணம் பண்ணிட்டு படிடா, மாமா என்ன இல்லை நான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ போயிட்டு அப்படியே அமைதியாக போய் படுத்துக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கும் நம்ம டீவை அப்படி டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்கா. இப்போ இப்படியே ஒரு 2 days கழியுதுரா. இப்போ நம்ம ஜங்குக்கு கிச்சனில் அவங்க அம்மா கிட்ட தான் காட்டுறாங்க, அவங்க அம்மா சமையல் பண்ணிகிட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்கு கிட்ட போய் நின்றுக்கிட்ட அம்மா உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னடா அது, நானும் டேவும் லவ் பண்ணுறோம். தெரிஞ்ச விஷயம் தானே. தெரிஞ்ச விஷயமா, உனக்கு எப்படி தெரியும்? அது உன் அத்தை சொன்னாங்க. சொல்லிட்டாங்களா உன்ட்டையும்? ஆமாம், உனக்கு எப்போ சொன்னாங்களோ அப்பயே சொல்லிட்டாங்க. ஓஹோ நல்ல வேலை. இந்த விஷயம் பாட்டிக்கு தெரியுமா? நான் பாட்டிகிட்ட சொல்லலை, வேணா நீ போய் சொல்லிக்கோ, நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு கிச்சனில் இருந்து கீழே ஹாலுக்கு வர, அங்கே ஹாலில் பார்த்தா பாட்டி உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. இப்போ டக்குன்னு நம்ம ஜங்குக்கு போய்ட்டு டிவி ஆஃப் பண்ணிவிட இப்போ உடனே பாட்டி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. டேய் முக்கியமான சீன் வரும்போது தான் போயிட்டு ஆஃப் பண்ணுவியா? உனக்கு விளையாடுறதுக்கு வேறு நேரங்காலமே கிடையாதா ஜங்குக்கு? பாட்டி
இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதுதான் முக்கியமான விஷயம். கேட்டேன்னா ஒரு இடத்துல நிற்க மாட்டேன் நீ. சரி என்ன சொல்ல? அப்படி என்ன தான் விஷயம் கொண்டு வந்திருக்க நானும் கேட்குறேன் சொல்ல. அதுவா, நீ அன்னைக்கு கேட்டல்ல டே கிட்ட ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியான்ட்டு. ஆ ஆமாம் அவன்கிட்ட கேட்டேன். ஆ அவன் அதுக்கு உன்ட்ட என்ன சொன்னான்? அதெல்லாம் பற்றி இப்போ யோசிக்கலன்னு சொன்னான். ஆ ஆனால் இப்போ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? அவனும் நானும் லவ் பண்ணுறோம். என்னது? உண்மையாவாடா? ம் ஆமாம். ஓ பேரன் தான் வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னான். ஆனால் எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும். அவன் அம்மா சொல்லிட்டாங்க. ஹே, அவனவ வந்து சொன்னான்? ஆமாம். அவன்கிட்டே கேட்டுப்பாரு, அவன் எவ்வளோ காமெடியாக சொன்னான்ட்டு. எப்போடா இந்த விஷயம் நடந்தது? அன்னைக்கு பட்டாசு மிதிச்சான்ல அன்னைக்கு நைட்டு அவனாக வந்து சொல்லிகிட்டு இருந்தான். நானும் எனக்கு தெரியும் தெரியுன்ற அவன் அப்படியே எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருந்தான். நானும் கேட்டுகிட்டே இருந்தேன். டேய் எனக்கும் கேட்கணும்டா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவனுக்கு பிடிச்சி கேளு அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு ஏஞ்சி ஓடிடுறாரு. இப்போ நம்ம மேலே இருந்துட்டு தூங்கி ஏஞ்சி கண்ணை கசக்கிட்டு வர, இப்போது ஹாலில் அவங்க பாட்டியை பார்த்ததும் அப்படியே கொட்டாய் விட்டுக்கிட்டே பாட்டிக்கிட்ட போயிட்டு பாட்டி குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம பாட்டியும் டேய் டே என்ன பாட்டி குட் மார்னிங் குட் மார்னிங் பாட்டி, உன் புருஷனுக்கு சொன்னியா குட் மார்னிங்? சொல்லிட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம பாட்டி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம டீ தான் டக்குன்னு ஒயிட் ஐஸோட நான் நான் யார்கிட்டையும் சொல்லலை பாட்டி, எனக்கு தான் கல்யாணமாக ஆகலையே. ஆஹா கல்யாணம் ஆகல ஆனால் கமிட் ஆகிட்டியே பாட்டி, தெரிஞ்சிருச்சா உனக்கு? ஜங்குக் சொன்னான். ஓஹோ இப்போ உனக்கு ஹாப்பியா பாட்டி? உனக்கு பிடிச்சவனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நல்லா வருவீங்கடா நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம ஜங்குக்கும் இப்போ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கும் வந்து உட்காந்துக்கிறாரு. இப்போது இவங்க எல்லோரும் அப்படியே ஹாப்பியாக பேசிகிட்ருக்கா. இப்போ நம்ம டீயோடைய அத்தைக்கு ஒரு கால் வருது. அது யாருன்னு பார்த்தா நம்ம டீயோடைய அம்மா தான். இப்போது அந்த ஃபோன் கால் எடுத்துகிட்டு வந்து நம்ம டீ கிட்ட கொடுக்க, இப்போ உடனே நம்ம டீ ஃபோனை வாங்கி காதில் வச்சுட்டு ஹலோ அம்மா. டீ எப்படிடா இருக்க? போயிட்டு கால் பண்ணவே இல்லை நீனு. லாஸ்ட் டைம் கால் பண்ணது 2 நாளாக ஃபோனை காணோம். அம்மா மறந்துட்டல? அம்மா மறந்துட்டேன்னு கிடையாது, நீ தான் எல்லா விஷயத்தையும் உடச்சி வச்சுருக்கியே. அது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி உனக்கு கால் பண்ணுறது? ஓஹோ எல்லாத்தையும் சொல்லிட்டானா? நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன், அதுக்கப்புறம் தான் நீ சொன்னதே என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவனு பேச, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அப்படின்னு இப்போ உடனே நம்ம டீ மாமா நீ சொன்னது எல்லாத்தையும் நான் சொன்னதுக்கப்புறம் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், இப்போ எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம டீயுடைய ஃபேஸை பார்த்துட்டு. அவர் தூங்கி ஏஞ்சி அந்த களைஞ்சி போன முடியோட நைட் ட்ரெஸ்ஸோடு வந்து இந்த கோலத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிடா. இப்போ உடனே நம்ம டீயோடைய அம்மா தான் டேய் நாளைக்கு அம்மாவும் அப்பாவும் அங்கே வருவோம் சரியா அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம டீக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. திரும்பி போகும்போது தனியாக தான் போகணும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களும் வரேன்னு சொன்னதில்ல, இப்போ செம்ம ஹாப்பியாக இருந்துக்கிட்டு இப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு சொல்லிட. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டீயோடைய அம்மாவும் அப்பாவும் வந்துடுறாங்கடா. இப்போது நம்ம டீ போயிட்டு அவங்க அம்மா அப்பாவை போயிட்டு வெல்கம் பண்ண, இப்போ பாட்டி இவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து பேச ஆரம்பிக்க. இப்போ உடனே பாட்டி நான் தான் சொன்னேன்ல, எப்படியோ என்னுடைய ஆசைப்படி நம்ம டீ ஜங்குக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். இதுக்கப்புறம் என்ன தட்டை மாற்றிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பேச, இப்போ உடனே நம்ம பாட்டியோட ஷோல்டரில் லைட்டாக ஒரு டேப்பை கொடுத்து பாட்டி இப்போ நான் படிச்சிட்ருக்கேன் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ இவங்க எல்லோரும் குடும்பமாக உட்காந்து அவ்வளோ ஹாப்பியாக பேசி சிரிச்சிட்டு ஜாலியாக இருக்காங்கடா. ஓகேடா நான் இதை இங்கேயும் முடிக்கிறேன். உங்களுக்கு ஸ்பெஷல் எபிசோட் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நான் எப்படியாவது போட ட்ரை பண்ணுறேன்டா. இல்லை வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு. அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. இதை நான் உங்ககிட்டயே விட்டுடுறேன். ஓகே ஓகேடா. பாய் பாய் அண்ட் குட் நைட் எவ்ரி ஒன். எனக்கு இப்போ நைட்டு. ஓகே குட் நைட் எவ்ரி ஒன். பாய் பாய். சி யூ ஆல் அண்ட் ஐ லவ் யூ ஆல். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவாடா. பாய் பாய்.